திருவாரூரில் நிலைமை எப்படி இருக்கிறது, அங்கே விவசாயிகள் என்னென்ன போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் தேவா களத்தில் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். செந்தில் தேவா, சொல்லுங்க, திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அங்க எத்தனை விவசாய சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, என்னென்ன போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டு வராங்க? செந்தில் தேவா. இங்கே திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஹேமா, ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே காலையில் 5 மணிலேருந்து இந்த போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. இங்கே நாங்கள் கைதாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸார் கைது பண்ண வந்தாலும் நாங்கள் கைதாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தில் படுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருவாரூர் மட்டும் இல்லாமல் கொடிக்கால்பாளையம், நன்னிலம், பேரளம், பூந்தோட்டம், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் ஒரு 30-40 இடங்களில் இந்த மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஐவிஎன் நாகராஜன், விடுதலை சிறுத்தை கட்சியோட மாவட்ட செயலாளர் இடிமுரசு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த முக்கியமான திமுக தலைவர் கருணாநிதி தொகுதி என்பதால திமுகவினர் அனைவருமே இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் கலந்துருக்காங்க. ரயில் தண்டவாளங்களில் தன்னோட குழந்தைகளை, ஒரு 6 வயசு 6 மாத குழந்தை, 1 வயது குழந்தைகளை கூட கொண்டாந்து வச்சுட்டு தண்டவாளத்தில் படுத்திருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் கைதாக மாட்டோம், இந்த போராட்டம் 48 மணி நேரம் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா காலையில் இந்த போராட்டம் 5 மணிலேருந்தே ஆரம்பிச்சுட்டு 48 மணி நேரமும் நாங்கள் ஏந்திரிக்க மாட்டோம், தண்டவாளத்திலே தான் இந்த போராட்டம் நடைபெறும் அப்படி சொல்லியிருக்காங்க. பல்வேறு கட்டங்களில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் பஸ் எல்லாம் நாங்கள் மறிக்கல. ஆனால் ரயில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக எங்களோட போராட்டம் இந்த ரயிலில் 48 மணி நேரம் கண்டிப்பாக மறிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக பேசுறதுக்காக விவசாயி நிர்மலாங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்கம்மா. வேளாண்மை வாரியம் அமைக்காத மத்திய பிஜேபி அரசியலான மத்திய அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் 48 மணி நேரம் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், வழக்கம் போல எங்களுடைய பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு எப்போவுமே ஜூன் 12, 13 தண்ணி வரும். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2011 மட்டும்தான் அந்த காலத்தில் தண்ணி வந்து தவிர இப்போ தொடர்ந்து ஒரு 5-6 வருஷத்தில் தண்ணியே வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியல. ஆனால் ஜனங்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனை நம்ம கையில் இருக்கணும், அவங்கள கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவர்களுமே இதுவரைக்கும் நினைப்பதில்லை. இன்னைக்கு நாங்கள் தண்டவாளத்தில் இன்னைக்கு பெண்கள்லாம், இன்னைக்கு விவசாயிகள்லாம் இன்னைக்கு மயக்கமான சூழ்நிலை இருப்பதற்கு காரணமே வறட்சி தான். இது விவசாயத்தை நம்பி இருக்கிற பகுதி திருவாரூர் மாவட்டம். ஆனால் தண்ணி வராமல் இன்னைக்கு விவசாயம் இல்லாமல் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் அழிஞ்சு போகுது, செத்து கிடக்கு. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய இடங்கள்லாம் அப்படியே வெடிச்சு பாலைவனமாக கிடக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா வீட்டில் உள்ள பொண்டாட்டிங்கள தாலி வரைக்கும் நீங்கள் அறுத்து விற்றுட்டு இன்னைக்கு வட்டி கடையில், அடகு கடையில் வச்சுட்டு விதையை வாங்கி நீங்கள் விதைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வழியே இல்லை, அது பயன்படுகிற வரைக்கும் எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. அதுக்கு காரணம் இன்னைக்கு கர்நாடக அரசு எங்களுக்கு முழுப்பாக தண்ணி கொடுக்கல, அவங்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் தீர்ப்பு வழங்கியும் கூட, ஆனால் கர்நாடக அரசு எங்களுக்கு தண்ணி கொடுக்க முன் வரல. இதை தொடர்ந்து நாங்கள் 48 மணி நேரம் ரயில் மறியல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு போராட்டம் நிறைவேறும் வரை எங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கும் வரையும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். போராட்டத்தை வெற்றியாக நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள் போராட்டம் 48 மணி நேரம் தொடர்ந்து இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுங்கிறாங்க. தொடர்ந்து 5-6 ஆண்டுகளாக முப்போக சாகுபடி முற்றிலுமாக நின்று போச்சு. குறுவை சாகுபடி ஜூன் 12 தண்ணி திறந்தா தண்ணி வந்திருக்கும். அந்த சாகுபடியும் எல்லாம் போயிட்டு இப்போ இந்த இடையில தண்ணி திறந்த நம்பி வீட்டில் இருக்க நகைலாம் அடகு வச்சு தெளிப்புங்கிற ஒரு இது கான்செப்ட் போனோம். அந்த தெளிப்பு விதைகளும் இன்னைக்கு வீணா போச்சு. குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு, குளிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில் எழுச்சியோட திருவாரூர் மாவட்டம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 30-40 இடங்களில் இந்த போராட்டங்கள் நடக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முக்கிய தலைவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட முக்கிய தலைவர்கள்லாம் இந்த போராட்ட களத்தில் கூச்சு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் எல்லா ஊர்களையும் கைதானாலும் கூட திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற இந்த போராட்டத்தில் விவசாயிகள் கைதாக மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லி தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்திருக்காங்க. ஹேமா. செந்தில் தேவா, இப்போ போராட்ட களத்துல பெண்கள் அதிக அளவிலான ஒரு பங்கேற்பை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கஷ்டம் மற்றும் பல்வேறு துயரங்களை உங்களிடத்துல பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களிடத்துல இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இன்றைக்கு தண்ணீர் திறந்து விடாத காரணத்தினால என்னென்ன பாதிப்புகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மற்றொரு பெண்கள் கிட்ட கேளுங்க. செந்தில் தேவா. அம்மா, இப்போ தண்ணி வரல, கர்நாடக அரசு தர மறுக்குது, மத்திய அரசு அதுக்கு சரியான சாட்சியம் சொல்ல. இதனால நீங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்க இந்த போராட்ட காலத்தில்? இன்னைக்கு இப்படி ரயில்வே தண்டவாளத்தை தலை வச்சு படுத்திருக்கீங்க, இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க.
ஆடு மாடெல்லாம் சாகுது. அதனால தான் விவசாயம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. என்ன காரணம்? அதுக்கு நடவடிக்கையோடு தண்ணி திறந்து விடணும். கர்நாடகத்தில் ரொம்ப அவதிப்பட்டு ஆடு மாடு சாகுது, குளிக்க கூட தண்ணி இல்லை. மக்கள் எல்லாம் ரொம்ப அழுகுறாங்க, பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப அழுகுது. இதை உடனே நீங்கள் தண்ணி நடவடிக்கை எடுத்து ஆகணும். இல்லாட்டினா மக்கள் எல்லாம் செத்துருவோம். நாங்கள் என்ன நிலமையில எப்படி சாகுபடி பண்ணுறது? நகையில் வரைக்கும் அடை வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, இல்லை நாங்கள் நகையில் அடை வச்சுட்டு என்ன இதில் வறுமையில் இருக்கிறோம்? அது நீங்கள் தான் உடனே நடவடிக்கையோடு எங்களுக்கு தண்ணி திறந்து விடணும். மக்கள் ரொம்ப அவதிப்படுது. சாவடி பூரா வீணாக போயிட்டு நாங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியும்? நாங்கள் எப்படி சாவடி பண்ணுறது? பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதா? இந்த நகைகளை அடகு வச்சுட்டு பயிரில் போட்டு எல்லாம் பயிர் கூட உங்களுக்கு ஒன்று கூட நாற்றுக்கும் வரல, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, குளிக்க கூட தண்ணி இல்லை. பிள்ளையெல்லாம் ரொம்ப வதப்பட்டு துணிமணி ட்ரெஸ்ஸு வைக்க கூட தண்ணி இல்லாமல், குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. நீங்கள் உடனே தண்ணி திறந்து விடணும். அல்லனா நாங்கள் போராடுவோம். ட்ரெயினில் 4 நாளைக்கு கூட இங்கே இருக்கிறோம். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஆகணும். இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மட்டும் பாதிக்கலை, டோட்டலாக டெல்டா மாவட்டமே பாதிச்சு போயிட்டு தண்ணி இல்லாமல் விவசாயம் மட்டும் பாதிச்சா கூட ஏதோ ஒரு வேறு வேலையை பார்த்து பொழைச்சிக்கலாம். ஆனால் சுத்தமாக குளிக்க கூட தண்ணி இல்லை. தன்னோட ஜீவானசமாக இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கூட செத்து போயிடுது. இந்த மாதிரி கட்டங்களில் உடனே கர்நாடக அரசு தண்ணி திறக்கணும், மத்திய அரசு அதை வலியுறுத்தணும். மத்திய அரசு தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற வழியில் தான் இந்த போராட்டத்தை 48 மணி நேரம் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் முழுமையாக 48 மணி நேரம் நடக்கும். இரவும் நாங்கள் இந்த தண்டவாளத்தில் தான் படுத்திருப்போம். நாளை காலையும் இந்த தண்டவாளத்தில் படுத்திருப்போம். எங்களுக்கு சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஆனால் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஹேமா அந்த போராட்டத்தை முன்னிறுத்தியிருக்காங்க.